என் அன்பு வணக்கம். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காளான் கிரேவி பண்ணலாமா? இந்த மாதிரி காளான் எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிங்க. கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு, பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி பாருங்கள், நல்லா வதக்கி கொடுத்துருங்க. ரொம்ப நல்லது காளான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி கொடுத்துருங்க. ஆனால் கம்மியாக வச்சுட்டு செய்யுங்க, ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சிக்கன் கிரேவி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். காளான், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 2 தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துருங்க. எல்லாமே அனல் கம்மியாக வச்சுட்டு பண்ணுங்கள். காளானில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம காரத்துக்கு மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தட்டியிருக்கோம். எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான். நல்ல ஒரு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு இந்த கிரேவி தனியாக வரும் பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக. அதே போல் நல்லா கலரிட்டே இருங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காளான் வேகிறதுக்காக தான். ஸோ உங்களுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துருங்க. ஸோ நிறைய மருத்துவ குணம் இருக்குது இந்த காளானில், ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட நம்ம காளான் செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காளான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. காளான், மஷ்ரூம், ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மஷ்ரூம் நல்லா அந்த டொமேட்டோ, ஆனியன் எல்லாமே சேர்ந்து நல்லா குக் ஆகும்போது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மிளகு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறமா சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், எல்லாத்தையுமே அரைச்சிடலாம். இந்த மாதிரி அரைச்சி தனியாக வச்சுடுங்க. ஸோ இடையில பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நல்லா கலரி கொடுத்துட்டே இருங்க. இது ஆல்மோஸ்ட் நல்லா சுருண்டு வந்துடும். இது சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் இதனுடைய ஃப்ளேவர், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக யாராச்சும் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் இருக்குது, கிச்சன் டிப்ஸ் இருக்குது, பைபிள் வசனம் போட்டிருக்கோம், கிறிஸ்டியன் சாங்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிடுங்க, கொத்தமல்லி தூவிடுங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தோடு வச்சு சாப்பிட்லாம். மெயின் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். ரொம்பவும் டேஸ்ட்டான மஷ்ரூம் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.